ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், லட்டு பிரச்சனை இன்னும் முடியல. பெரிய லெவல்ல போய்க்கிட்டு இருக்கு. நடிகர் கார்த்தி ஆந்திரால வச்சு ஒரு விஷயம் பேசினப்ப ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து சனாதானம் சனாதானம் தான் பவன் கல்யாண் பேசிட்டு இருக்கிறாரு. இதில் திட்டவட்டமாக தெரியுது பின்னாடியில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு மாத்திரை கலக்குறாங்க அப்படின்னு வதந்தி பரப்புனதற்காக. இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க? அந்த லட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு முழுமையான தகவல் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு ஒரு அறிவியல் பூர்வமா பார்த்தா அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வு தான் இது அப்படிங்கிறது நமக்கு ஒரு 90% இன்னைக்கு உறுதியாகுது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஆய்வ குஜராத்ல கொண்டு போய் நடத்துறாங்க. அந்த குஜராத் ஆய்வுல நெய்யில கலப்படம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நெய்யில வந்து கூடுதலாக வனஸ்பதி சேர்க்கப்பட்டிருக்கலாம். அப்படிதான் அந்த அவங்களுடைய அறிக்கையில இருக்கு. ஆனால் அதுல வந்து எப்படி வந்து மாட்டு இறைச்சி கொழுப்பு சேர்ந்துச்சு, மீன் கொழுப்பு சேர்ந்துச்சு, பன்னி கொழுப்பு சேர்ந்துச்சுன்னு தெரியல. அப்போ சந்திரபாபு நாயுடு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஆய்வகங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. மற்ற பல இடங்கள்ல இருக்கு. தென் மாநிலத்திலேயே சில பகுதிகள்ல 3 மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருக்கிற சந்திரபாபு நாயுடு எதுக்கு இத குஜராத்துக்கு அனுப்பி அத பார்த்தாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் அந்த இவங்களுடைய அந்த மீட்டிங் நடைபெற்ற பாஜகவோடு நடைபெற்ற அந்த மீட்டிங்க்கு பிறகு தான் வந்து இந்த இந்த ஒரு சர்ச்சையை அவரு கிளப்புறாரு. அப்போ பல ஆண்டுகளா இது நடந்துச்சு. இவருடைய ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. அவருடைய கடைசி மாதங்கள்ல அது நடந்திருந்தா கூட, அப்ப இவர் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் வந்து அத விசாரிக்கலங்கிறது தான் இப்ப ஜெகன்மோகன் ரெட்டியோட கேள்வியா இருக்கு. இந்த சமயத்துல தான் அடுத்தடுத்து வருகிற அந்த சர்ச்சைகள வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இதை இதை காரணம் காட்டி இப்ப என்னவெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும். சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கு ஒரு குழு அமைக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து சனாதனங்கள் மீறப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்காணிக்கணும். அதுக்குள்ள தான் இதெல்லாம் வருது. அதுக்குள்ள தான் லட்டுல வந்து என்ன கலக்கணுங்கிறத ஆய்வு பண்ணி சரியா அத பார்க்கணும், கண்காணிக்கணும். அப்ப என்னென்னலாம் வரும்? கோயிலுக்குள்ள யார் நுழையிறா? உங்களுக்கு இப்ப இப்ப இப்பதான் நம்ம பெரியாருடைய அந்த அ மு மு அ முப்பெரும் விழா, பெரியார் பற்றிய பெரிய விவாதங்கள்லாம் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் நடத்திய சில போராட்டங்கள்ல முக்கியமான போராட்டம் கோயில் நுழைவு போராட்டம். அதாவது சாதி அ அந்த அ இதுல கேரளாவில் அவர் சென்று நடத்திய போராட்டம், வைக்கம் போராட்டம் ஒரு முக்கியமான போராட்டம். வைக்கம் போராட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா, இந்த கோவிலிலிருந்து 60 மீட்டர் தொலைவு இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த மற்றவர்கள் வசிப்பதற்கான, நடப்பதற்கான பாதை. இந்த 60 அங்குலமோ, 60 மீட்டரோ. 60 அங்குலமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த 60 அங்குலத்தை விட குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி. அதுக்குள்ள இவங்க நடந்து வராங்க. மற்ற புலையர்கள், இந்த மாரி சாதியினர் வந்து நடந்து வராங்க. அதான் பிரச்சனை. இதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தை காப்பதற்கு தான் குழு அமைக்கணும்னு இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருபடி மேல போய் அவர் வந்து அ விரதம் இருக்க போறாராம். போய் அங்க இவருக்கு வந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு விரதம் இருக்க போறாராம். விரதம் இருந்தா இதெல்லாம் போயிடும். இன்னொரு இன்னொரு பெரிய கூத்து நேத்து நடந்துச்சு. 6 மணிக்கு எல்லோரும் விளக்கேற்றி இருக்கிறாங்க. விளக்கேற்றதுனால அந்த தீட்டு வந்து கழிந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ குற்றவாளிய கைது பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே! யார் கலந்தாங்களோ அது குற்றமே இல்லையே! இப்படி ஏதோ ஒரு பரிகாரத்த செஞ்சுட்டு போயிட வேண்டியது தானே! எதுக்கு வந்து அதிகாரம், ஆட்சி, நீதிமன்றம், வழக்கு, விசாரணை, தண்டனைலாம் ஏன் இருக்கு? ஒரு ஓமவனத்துல போயிட வேண்டியதா? ஒரு பார்ப்பனர கூப்ட்டு தண்ணி தெளிச்சு உன் குற்றம் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே! அந்த மாதிரியான கேலி கூத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த அந்த வரிசையில தான் இன்றைக்கு இந்த ஓவராலா இந்தியா முழுக்க இந்த லட்டு பிரச்சனையை ஒரு இந்து பிரச்சனையா மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. இதுல சந்திரபாபு நாயுடுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் ஆயி போச்சுன்னா, அவர் வந்து தன்னுடைய எதிர்க்கட்சியை ஒரு அரசியல் ரீதியான நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த பிரச்சனைய வந்து கையில் எடுக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் மாநில உரிமைகளை பாதுகாக்கிறேன்னு சொல்லி தான் மக்கள்ட்ட வாக்கு வாங்கிட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு பிஜேபி என்கிற ஒரு மதவாத சக்தியோடு கூட்டணி போட்டுக்கிறத கேள்விக்குள்ளாக்குவாங்க மக்கள். அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவரு ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் பக்கம் தாவுவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அவங்க இவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனால, ஒரே கூட்டணியில் 2 பேர் இருக்க முடியாதுங்கிற ஒரு அரசியல் நெருக்கடி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருக்கு.
இப்ப மாநிலங்களவையில அவங்களுக்கு இருக்கிற அந்த 11 உறுப்பினர்களும் அடுத்தடுத்த மசோதாக்கள் வருகிற எல்லா பிரச்சனைகள்லயும் காங்கிரஸோடு சேர்ந்து அல்லது தனிச்சு இருக்கிறோம். நாங்க இதுல எதுலயுமே கலந்து கொள்ளல. வெளிநடப்பு பண்றோம். அப்படிங்கிறதாக ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிற இந்த சூழல்ல தான் இத வந்து கிளப்புனாரு. ஆனா இன்னைக்கு இத காரணமா வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, இத வந்து அறநிலைத்துறையில இருக்கிற பல கோயில்கள வந்து விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி முக்கியஸ்தர்களுக்கு குடுத்துறணும். இங்க இருக்கிற மடாதிபதிகளும், இந்த தீட்சிதர்களும் அதை வந்து நடத்துவாங்க. அப்படிங்கிற ஒரு மாநில அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்த முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு புதிய நெருக்கடியாக இன்றைக்கு அமைந்திருக்கு. என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறார். ஒரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் இது வெற்றி பெறாது. சமூகத்திலயும் சந்திரபாபு நாயுடு மேல கேள்வி திரும்புகிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. "நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 3 மாசம் 4 மாதமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஜூன்ல ஜூன்ல ஜூனுக்கு முன்னாடியே இந்த தகவல் வந்ததா சொல்றாங்க. இப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்த? உன் ஆட்சியிலும் இது நடந்துச்சா?" அப்படிங்கிற கேள்விகள்லாம் இன்றைக்கு வந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா இத பார்த்தா, இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக ஏழுமலையான் பயன்படுத்தப்படுகிறார். ஏழுமலையானுடைய லட்டு இன்றைக்கு அரசியல்ல ஒரு முக்கிய மையப்புள்ளிக்கு நகர்ந்திருக்கிறது. அது ஒரு எப்படி வந்து கர்நாடகாவுல இந்த நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு இனவெறி பிரச்சனையாக மாற்றப்பட்டு, அது ஒட்டுமொத்தமா அது ஒரு இனவெறியாகவே இன்றைக்கு வரைக்கும் அதுல தீர்வு காண முடியாத ஒரு நிலைமைக்கு அ வந்திருக்கோ, எப்போது அந்த பிரச்சனை வந்தாலும், அது வந்து தமிழர்கள், கர்நாடகர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையா தான் பார்க்கப்படுது. வெறுமனே வந்து ஒரு விவசாய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, நதிநீர் சிக்கல் அப்படின்னு பார்க்கப்படுறது இல்ல. அப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய இனவெறி சிக்கலை இன்றைக்கு மாத்தி வச்சிருக்கிறது போல, இன்றைக்கு இத வந்து அதுவும் குறிப்பா அவங்க வந்து தமிழ்நாட்டை குறி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து அந்த ஏஆர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இத பண்ணுச்சு. அவங்க இருந்தா சப்ளை வருது. அந்த நிறுவனத்தை தான் வந்து குறி வச்சு பேசுறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பலரும் வந்து தமிழ்நாட்டு ஒரு நிறுவனத்தின் மீது இப்படி அபத்தமாக குற்றச்சாட்டு வைப்பதை ஏற்க முடியாது அப்படிங்கிற குரல்களும் இன்றைக்கு வந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒ ஒரு சாதாரண ஒரு இந்த லட்டு பிரச்சனைய ஒரு மதவாத பிரச்சனையாக ஒரு அரசியல்ல அவர்களுடைய ஆதாயத்துக்காக முன்னிறுத்துறாங்களா? அப்படிங்கிறதா இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% உறுதியாகுது. இன்னும் ஒரு 10% தான் மற்ற ஆய்வுகள்லாம் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எந்தெந்த பொருட்கள் சேர்த்திருக்கு. ஒட் அந்த குஜராத்ல எடுக்கப்பட்ட அந்த ஆய்வு வந்து, இதுல கலப்படம் இருக்குங்கிறத தான் உறுதி அதுக்குள்ள என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்னும் சில ஆய்வுகள் தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வுகளும் வரட்டும். அப்போதே இவங்க புட்டு உடைபடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா தோழர். பழனி கோவில்ல குடுக்கக்கூடிய பஞ்சாமிர்தத்துல ஆண்மை குறைவு மாத்திரை கலக்குறாங்க அப்படின்னு நம்ம மோகன்ஜி அடிச்சு விட்டாரு. இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவை சார்ந்த இன்னொரு நிர்வாகியும் இதே கருத்தை பரப்புனதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாரி இந்த திரைப்பட இயக்குனர்கள், நடிகர்கள்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சியல் பொசிஷன்ல இருக்கிறவங்க. சமூக வலைதளத்தில ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, அது இம்மீடியட்டா பல லட்சம் பேர போய் சேரக்கூடிய இது இருக்கு. ஸோ இவர்கள் இப்படி ஒரு கருத்த சொல்றதுக்கு பின்னணி காரணங்கள் எதையுமே ஆராயாம சொல்றாங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? அவர் வந்து அ இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் மிகுந்த காலதாமதம். அவர் முதல் படம் ரிலீஸ் ஆன போதே கைது செய்யப்பட்டிருக்கணும். அல்லது சென்சார்க்கு போகும்போதே அவர் இது போன்ற கருத்துக்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கணும். சென்சார்ல அத அனுமதிச்சிருக்கவே கூடாது. அதெல்லாம் ஒரு ஒரு சூழ்ச்சியான, ஒரு மக்கள் விரோத, தமிழ்நாட்டை வந்து பிளவுபடுத்துகிற, பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு படம். நீங்க அந்த படத்தெல்லாம் யாரும் முழுசா உடனே வந்து மோகன்ஜி என்ன கேட்பார்ன்னா, "படத்த பார்த்தீங்களா?" அப்படிங்க. அது படமே கிடையாது. குப்பை அதெல்லாம் போய் பார்க்க முடியாது. அதுவும் பணம் குடுத்து போய் பார்க்கணும். அதெல்லாம் அது 3 மணி நேரம் வேஸ்ட்டு. குடுக்குற பணம் வேஸ்ட்டு. அந்த குப்பையெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஆனா பல காட்சிகள் வந்து வெளிவந்திருக்கு. முகநூல்ல, பல சமூக வலைதளங்கள்ல வெளிவருது. அதெல்லாம் வந்து ஒரு கருத்தே கிடையாது. கருத்துன்னே சொல்ல முடியாது. எந்த ஆய்வும் இல்லாம, எந்த பொறுப்பும் இல்லாம, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மீது வன்மத்தை கக்குறார். திருமாவளவனை சித்தரிச்சு ஒரு வசனங்கள்லாம் வைக்கிறாரு. அது வெளிப்படையா ஒரு சாதிய வன்முறை செயல். அதுக்காகவே அவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்றது? அ அவங்களுக்கு இருக்கிற அந்த அவரு அதற்காகத்தான் அவர் அரசியல் பின்புலம் தேடிக் கொள்கிறார். அன்புமணி கிட்ட போய் நிக்கிறது, ராமதாஸ் கிட்ட போய் நிக்கிறது. இன்றைக்கு உடனடியா ராமதாஸ் அறிக்கை விடுறார். எப்படி வந்து நீங்க கைது செய்யலாம்? ஒரு கருத்துக்காக எப்படி கைது செய்யலாம்? இது கருத்தே இல்ல. அவர் வந்து நான் சொன்னேனே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட வேண்டியவர்.
ஏதோ காதுல கேட்கிறது, கண்ணுல பட்டது, அதையெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? ஒரு மு அ ஒரு படத்த இயக்கி 3 படங்கள இயக்கி, அதுவும் அஜித்தோட ஷாலினியோட தம்பிய வச்சு எடுத்திருக்கிறாரு. ஒரு முக்கிய டைரக்டர வச்சு கடைசியா ஒரு படம் பராசரன் வச்சு பராசரன்ங்கிற படத்த எடுத்திருக்கிறாரு. இப்ப சமூகத்துல ஏதோ ஒரு கவனிக்கத்தக்க இடத்துல இருக்கிற நீ, இப்ப எவ்வளோ பொறுப்போட பேசணும்? எந்த வார்த்தைய நீ யூஸ் பண்றங்கிறதுல எவ்வளோ கவனமா இருக்கணும்? ஆண்மை குறைவு வந்துச்சுன்னா, நீ சாப்பிட்டு உனக்கு அதான் பலரும் இன்னைக்கு கேட்கறாங்க. உனக்கு உனக்கு வந்து இது சாப்பிட்டதுனால உனக்கு ஆண்மை குறைவு ஆயிடுச்சா? இது தனி மனித தாக்குதல் நம்ம பேசக்கூடாது. ஆனாலும் எந்த எந்த அடிப்படையில இத சொல்ற? எங்கேயோ ஒண்ணு கேட்டேன். பல சொலவடைகள் வந்து சொல்லப்படுது. ஆதி காலத்துல இருந்து பல சொலவடைகள் சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மைன்னு பேசுறதா? அது உங்களுக்கும் வந்து இந்த மூடர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க இப்ப அப்ப எந்த அறிவை கொண்டு சமூகத்துக்கு ஏதோ கருத்து சொல்றேங்கிற பேர்ல. அதாவது எல்லாருமே படம் எடுக்குறாங்க. அதுலலாம் போய் ஆய்வு பண்ண வேண்டிய பண்ணிட்டு இருக்கின்ற வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒரு ஒவ்வொரு படத்தையும் எடுக்கும்போது, சமூகத்துல இருக்கிற உண்மை பிரச்சனையை நான் வந்து எடுக்குறேன். அப்படின்னு தான் எடுக்குறாரு. சென்னையில ஒரு நீதிமன்றத்துல நடக்கிற மோசடிகள், அதாவது காதல் திருமணங்கள்ல ஏற்படுகிற மோசடிகள குறித்து எடுக்கிறேன். நான் வந்து ஆர்டிஐல போட்டு அதனுடைய தகவல்லாம் வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி தான் இவரு எடுக்குறாரு. அதுபோல இந்த அ இந்த கா சாதி மீறி காதல் செய்றதுக்கு எதிராக படம் எடுக்கிறார். அதுல அவங்க அப்பா, அம்மாவுக்கு எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த சமூகம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத எடுக்கிறாரு. உண்மையில் வந்து இந்த சமூகத்தை பாதிப்புக்குள்ளாக்குறது யாரு? நீ வந்து இளவரசன் படுகொலையில மிக தெளிவாக நமக்கு அப்பட்டமாக தெரிந்த விஷயம். அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த பொண்ணுடைய அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக அதற்கு சந்தா கட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நபர். அவர் வந்து இது எங்க குடும்ப பிரச்சனை. என் மகள் வந்து செத்துட்டதா நீங்க நெனச்சுக்கங்க. இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க அப்படின்னு ஊர் கூட்டத்துல 2 முறை சொல்றாரு. ஊர் கூட்டம்னா என்ன? இவனுங்க சாதிக்காரனுங்க ஒரு 40 பேர், 50 பேர் கூடி கட்டாயமா வரணும்னு கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு, உன் பொண்ணு இப்படி ஓடி போயிட்டா, இப்படிலாம் விட முடியாது. அவள வர சொல்லு அப்படின்னு பஞ்சாயத்து பண்றாங்க. அதுல அவர் பதில் சொல்றாரு. என் பொண்ணு செத்துட்டதா கூட நீங்க நெனச்சீங்க. இந்த பிரச்சனைய விட்டுருங்க. இது என் தனிப்பட்ட பிரச்சனை. 2 குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகும் இவர்கள் விடாம அந்த பெண்ணை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு, அவள இரவோடு இரவா சித்திக்கு உடம்பு சரியில்ல, பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி வர வச்சு, அங்க வந்து வீட்டு சிறையில வச்சு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றத்துல நேரடியா அதாவது இளவரசன் இவங்க தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. 2, 3 மாதங்களாக. அவங்க தான் வழக்கை சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல 2 பேரும் கணவன் மனைவியா வந்து கோர்ட் முன்னாடி ஆஜராகுறாங்க. 2வது முறை ஆஜராகும்போது அவரு இல்ல. இவரு தனியா வராரு. அந்த பொண்ணு வந்து வழக்கறிஞர் பாலு படை திரட்டி ஒரு 40, 50 பேர் வழக்கறிஞர்கள் படை சூழ, அந்த பொண்ணு வந்து பாதுகாப்போடு வருது. வன்னியர் சாதி பாதுகாப்போடு வருது. அது அந்த பொண்ணு எவ்வளவு மிரட்டப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு உங்க அப்பாவ கொன்றுவேன், உங்க அம்மாவ கொன்றுவேன் என்ன வேணா சொல்லியிருக்கலாம். அப்படிதான் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறாங்க. அப் முதல் முறை ஹியரிங்ல அவங்க வந்து அந்த நீதிபதி கிட்ட கண்ணீர் விட்டு, "நான் காதலிச்சேன். அவன எனக்கு புடிச்சிருக்கு. அவனுக்கு என்ன புடிச்சிருக்கு. நாங்க வாழ்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க சேர்ந்து வாழ்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு?" கதறி அழுதாங்க. அப்படிப்பட்டவர்கள், "நான் வந்து என் அம்மாவோட போறேன்." அப்படின்னு ம். சொல்ல வைக்கிற அளவுக்கு அந்த நெருக்கடிய குடுத்தாங்க. இதெல்லாம் நீ படமா எடுக்கணும். இப்ப யார் நெருக்கடி குடுத்தது? எந்த எந்த சாதியினர், எந்த சாதிய நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க? நீ எடுக்கிற படத்துலலாம் எஸ்சி மக்கள் வந்து வன்னியர் குலத்தையே அழிக்கிற மாதிரி, அ வன்னியருடைய புனிதத்தன்மையே கெடுத்துட்டாங்கங்கிற மாரிலாம் படம் எடுத்துட்டு இருக்க. ம். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை வந்து காவு வாங்குறாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு, பொண்ண வந்து காதலிச்சு கூட்டு போறாங்க. பொண்ணையும் அவமானப்படுத்துற, அந்த சாதியையும் அவமானப்படுத்துற. இந்த மாதிரியான படங்கள் தானே எடுத்துட்டு இருக்கிற. உனக்கு என்ன அறிவு இருக்கும்? இவ தான் வந்து இன்னைக்கு வந்து பழனியில, பஞ்சாமிர்தத்துல இந்த அ ஆண்மை குறைவான மாத்திரைகள என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு? பழனி கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போறாங்க பக்தர்கள். அதுல ஆண்மை குறைவ உண்டு பண்ணுவதற்கான என்ன தேவை அந்த பஞ்சாமிர்தத்துல இருக்கு? என்ன அடிப்படையில நீங்க பேசுறீங்க? இது வந்து ஒரு சுவை கூட்டுறதுக்காக பன்றி கொழுப்பு சேர்க்கப்படுது, மாட்டு கொழுப்பு சேர்க்கப்படுது, மனம் கூட்டுவதற்காக அதிகமா அது வந்து சேல்ஸ் மோட்டிவ்ல இருக்கு. சேல்ஸ் அதிகமா வர்றதுக்காக பண்ணப்படுதுன்னு என்ன வேணா சொல்லலாம்.
ஆண்மை குறைவு மாத்திரைகள் என்ன என்ன அடிப்படையில இது என்ன நீங்க வந்து கஞ்சா விக்கிறீங்களா? ஐஸ்கிரீம்ல வச்சு கஞ்சா விக்கிறாங்களா? கோவிலா? வேற கோவிலையும் இழிவுபடுத்துற. அதாவது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பழனி கோவில் உட்பட பல கோவில்கள் இன்றைக்கு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. அதை வந்து இந்த திமுக அரசு, இல்ல இங்க திராவிட கட்சிகள் வந்து, அத வந்து இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களுக்கு உட்படுத்துறாங்க. அப்படிங்கிறது தான் இவங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற நேரேஷன். அதத்தான் இவங்க சொல்ல வராங்க. ஆக இந்த கோயில்களை வந்து இவங்கட்ட குடுத்துடணும். ராமதாஸ்ட்ட ஒரு கோயில குடுக்கணும். வட மாவட்டங்கள்ல இருக்கிற கோயில்கள ராமதாஸ்ட்ட குடுத்துடணும். மோகன்ஜி ஒரு கோயில வந்து பராமரிப்பாரு. அப்போ இந்த மாரி இங்க இப்போ ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த கருத்துக்களை அவர வந்து கலாய்க்கிற மாரி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் கேமரூன்றாங்க. அந்த மாரி சிறந்த படங்களை வந்து நீங்க சிறந்த கருத்துக்களை திரைப்படங்கள் வாயிலா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. அதுபோல கோயில்கள்ல நீங்க செய்வீங்க. அதானே நடக்க போகுது. இந்த மாரி முட்டாள்தனமான கருத்துக்கள கோயில்கள வந்து ஆட்கொள்ள போறீங்க. அதுதான் நடக்க போகுது. உங்களுடைய இன்றைக்கு உங்களுக்கு அதாவது எல்லா சாதிகளையும் இங்க வந்து சூத்திரன்னு சொல்ட்டான். அங்க பார்ப்பான ம். பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல 2டே சாதி தான். பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாதோர். பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லாரும் சூத்திரன். சூத்திரனுக்கு வெளியில இருக்கிறவன் அதாவது பெரியார் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து அப்பனுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நேர்மையா பொறந்தவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். பட்டியலின மக்கள் தான். அவங்க அவர்ணர்கள் ஆயிடுறாங்க. இந்த ம். சூத்திர பட்டத்தையும் இது சூத்திர பட்டத்துக்கு வெளியில போயிடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க தான் ஒழுங்கா பொறந்தவங்க. மத்தவங்க எல்லாம் இந்த வார்த்தைய நான் சொல்ல விரும்பல. அந்த பயலுக அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நீங்க வந்து 2டே சாதி தான்னு சொல்றாங்க. அதுக்குள்ள தான் வன்னியர்களும் வராங்க. ஆனா நாங்க ஆண்ட சாதி, நாங்க வந்து அந்த பக்கம் போனா விஜயநகர மன்னர்கள் நாங்க தான். இந்த பக்கம் வந்தா சோழ மன்னர்கள் நாங்க தான். அது இப்ப இவரு நம்ம வேல்முருகன் அவர்கள் ஒரு மேடையில அப்படியே வந்து அப்பட்டமா கலாய்க்கிறாரு. "எப்பா எந்த பக்கம் திரும்பினாலும் நீ தான் ஆண்ட. நான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த சமூகங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருந்தாங்க?" அப்படின்றாரு. அந்த அளவுக்கு உன்னோட நிலைமையே புரியாம, சமூகத்துல நீ என்னவா இருக்கிற? அ சு இவன் வந்து பார்ப்பனர் உன்ன என்னவா பார்க்கிறான்? அதிகார வர்க்கம் உன்னை என்னவா அணுகுகிறது? அப்படிங்கிற அடிப்படை உண்மைகள அந்த மக்களுக்கு சொல்லாம, அடுத்த சாதியினர் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டு, அதுவும் குறிப்பா உனக்கு கீழ இருக்கிற அதாவது சமூக பொருளியல் அடிப்படையில உனக்கு கீழ இருக்கிற சாதிகள் வந்து இழிவுபடுத்துற விதமா, அவங்களுக்குள்ள மேலும் மேலும் பகையை வளர்க்கிற வண்ணமா ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறான். உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஒரு என்ன வந்து இந்த மக்கள் மீது அக்கறை இருக்கு? இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு. இந்த கேள்வியை இந்த நேரத்துல கேட்க வேண்டியது இருக்கு. இது கைது வந்து அ கண்டிப்பாக தேவைன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதாவது நீங்க வந்து கருத்துரிமைன்லாம் இத சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 4 கைதுகள் நடந்தா தான், இது போன்ற கருத்துக்களை வெளிப்படையா பேசுவதற்கு ஒரு தடை தடை வந்து வரும். மக்கள் மீது அக்கறை இல்லாம பேசு. அப்படி இல்லன்னா அதற்கு வேற ஏதாவது சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு கையில இருக்கிறது கைது தான். அதனால அவங்க கைது பண்ணியிருக்காங்க. இது போன்ற கருத்துக்களை பேச விடாமல் இருப்பதற்கான ஒரு ஒரு சமூக புறக்கணிப்பு இவங்களுக்கு வேணும். அது வந்து நம்ம சமூகத்திலிருந்து நம்ம குடுக்கணும். அரசு அரசு சார்பில இது அடக்குமுறையா பார்க்கப்படுது. அப்படின்னா, ஒரு சமூக புறக்கணிப்பு இதற்கு தேவை. இந்த படங்கள் எல்லாம் புறக்கணிக்கணும். ஒருத்தன் கூட தியேட்டர் பக்கம் போகக்கூடாது. வன்னியர்கள் மத்தியில பெரிய பரப்புரை செய்ய வேண்டியிருக்கு. மற்ற ஜனநாயக சக்தி. அது மாரி வேலையை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவையில் இன்றைக்கு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பிஜேபியும் இந்த இந்த சாதி கட்சிகளும் சேர்ந்து இந்த பரப்புரையை செய்றாங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம், ஒன்று இந்த கோவில்களை ஆட்டைய போடுவது ஒரு நோக்கம். இன்னொன்று அரசியல் ரீதியாக இவர்களை எதிர்க்கிறவர்களை குற்றவாளியாக நிறுத்தணும். மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர உருவாக்கணுங்கிற 2 நோக்கம் தான் இதுல இருக்குங்க. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.